ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ரீசெண்டாக வந்து நான் போலாண்டில் ஒரு சிட்டிக்கு போனேன். அது என்ன சிட்டினா ஊட்ஸ். ஆமாங்க, இந்த ஊட்ஸில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஊட்ஸ் ஃபேப்ரிஸ்னா ஆமாங்க, இதுதான் வந்து ஊட்ஸ்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் அண்ட் மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷனு. ஆனாலே பாருங்கள், இந்த சைட் கூல்ட்ரிங்க்ஸ் வெண்டிங் மிஷினாக வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக கிளாஸ் போட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனாக ஏர்போர்ட்டான்ற அளவுக்கு டவுட் வர அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் அரைவல் டிபார்ச்சர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டில் எப்படி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்கு, அப்புறம் வந்து எந்த ஸ்டேஷனில் என்ன ரயில்வே என்னது ட்ரெயின் வருது, அது எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த போர்டில். இது வந்து எப்போ கட்டினாங்கன்னா 1865 கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணது வந்து 2016 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2011 க்ளோஸ் பண்ணி அதை ரீடெவலப்மெண்ட் பண்ணி திருப்பி வந்து 2016 டிசம்பர் 11th டிசம்பர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணி அப்படியே பலன்னு இருக்குங்க. நான் ஆக்சுவலாக வாசாலேருந்து ஊட்ஸ் வந்துட்டு இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கேன். வரும்போது என்னால் எடுக்க முடியல, அதனால் இதை பார்த்தோன்னே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க் தான். மேலே ஃபுல்லாமே அந்த டோம் ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க் தான். இங்கே டிக்கெட் கவுண்டர்ஸும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆப் மூலயமாவும் எடுத்துக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு தனியாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பிளாட்ஃபார்ம் 4 வந்து இந்த சைட் போகிற மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருந்தது ரயில்வே ஸ்டேஷனே. அதுவும் இல்லாமல் அங்கங்கே வெண்டிங் மிஷினும் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 2 3 பிளாட்ஃபார்ம் வந்து ரைட் சைட் போகணும். 4 மட்டும் தனியாக இருக்குது லெஃப்ட் சைடில். இங்கே பாருங்கள் காவா, இது வந்து ஒரு காஃபி மிஷினு. இங்கே நிறைய வெண்டிங் மிஷின்ஸ் பார்க்கலாம். சாக்லேட்ஸு, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து காஃபிக்கு. நம்மளும் ட்ரை பண்ணலாம் இதில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டாகு கூப்பிட்டு வராங்கன்னு. அப்படியே பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருந்தது. அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே சரி, அப்படியே சும்மா வாக் போகலாம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதனால நான் அப்படியே சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த என்ன சொல்கிறது, வாஷ்ரூம் யூஸ் பண்ணால் கூட பே பண்ணணும். 4.5 ஸ்லாட்டியா, 4.5 ஸ்லாட்டினா இவ்வளோ 100 ரூபா, கிட்டத்தட்ட 90 ருபீஸ் 100 ருபீஸ் வரும். இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்தியன் மணி ரேஞ்ச் வந்து அப்பப்போ மாறும். இப்போ வந்து 20-21 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே காஃபி மிஷின் தான். நிறைய இருக்குது, எக்ஸ்ப்ரெஸோ, கேப்பச்சினோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து டச் அப்படின்னு இருக்குது. இது இல்லாமல் காஃபி ஷாப்பும் இருக்குது. காஃபி அண்ட் கோ, செம்ம ஸ்மெல். இந்த கடையாண்ட போகும்போது நிறைய இடத்துல இந்த காஃபி அண்ட் கோவை நான் பார்த்துருக்கேன் போலாண்டில். இது காஃபி ஷாப் அண்ட் கோ. இது சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ். இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து வரும்போது மழையாக இருந்ததால் கேபில் வந்தோம், அதனால் பேக் என்ட்ரன்ஸில் விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இங்கே ஒரு கேப்பச்சினோ ஆர்டர் பண்ண போகிறோம். 5.5 ஸ்லாட்டியா, 5.5 ஸ்லாட்டினா நம்ம ஊர் காசுக்கு 110 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இதில் ஒரு ஹைலைட்டே இருக்குது, என்னன்னு சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நாங்கள் ஆர்டர்லாம் பண்ணியாச்சு, பே பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் டெலிவரி இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், காயின்ஸாகவும் போட்டுக்கலாம். இங்கே எல்லாமே டேப் தான், கார்டு டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பே ஆகலை, திருப்பி பே பண்ணி பார்க்கலாம். பே ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டெலிவரி இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்துடுச்சு பாருங்கள். லோட் ஆகுது, அது வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக எடுத்தோடனே பார்த்தா கையில் எடுத்தாச்சு. நல்ல வேலை, எடுத்துகிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தா அவுட் ஆஃப் ஆர்டர்னு வந்துடுச்சு. நல்ல வேலை, இது கொடுத்துட்டு அவுட் ஆஃப் ஆர்டர் வந்துச்சு. சப்போஸ் பாதியில் கேன்சல் ஆகிருந்தா என்ன ஆயிடுதுன்னு யோசித்தோம். பரவாயில்ல, எடுத்தாச்சு. ஆனால் வந்து சுத்தமாக சுகர் இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறது, அப்படியே குடித்தாச்சு. அப்புறம் இந்த மில்கா சாக்லேட் வாங்கினேன் என் பொண்ணுக்காக. அது வந்து 3 ஸ்லாட்டி, கிட்டத்தட்ட 70 ருபீஸ் அந்த மாதிரி வரும். எல்லாமே இங்கே வெண்டிங் மிஷின்ஸ் தாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பே பண்ணி இது பண்ணிக்கலாம்.
நம்ம ஊரில் மோஸ்ட்லி மால்ஸு அந்த மாதிரி இடத்துல இருக்கும். பட் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன ஒரு கடைக்கு போனால் கூட இருக்கும். எல்லா இடத்துலையுமே இங்கே வச்சுருக்காங்க வெண்டிங் மிஷின்ஸு. மெட்ரோ போனீங்கன்னா இருக்கும், அது மாதிரி இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. போலான்னு நிறைய இடத்துல பார்க்கலாம். காஃபி, முக்கியமாக காஃபி நிறைய இடத்துல இருக்கும். பாருங்கள், இந்த மில்கா ஓரியோ அதான் எடுத்தோம். இங்கே வந்து நிறைய மில்கா பிராண்ட் நிறைய இருக்குது. சாக்லேட்ஸ் வந்து மில்கா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சில்கியாக இருக்கும் ரொம்ப. நம்ம ஊரில் டைரி மில்க் எப்படி, அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து மில்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த ட்ரெயின். கரெக்டாக டைமுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இதுவும் வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூமும். ஊட்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து 1.5 hour ஆகும் நாங்கள் ட்ராவல் பண்ணி. வாசாலேருந்து கரெக்டாக 1.5 hour, 1 hour 45 minutes அந்த ரேஞ்சில் ஆகும். இதிலே வந்து போலிஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அப்படியே வந்து பார்த்து அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் எங்களோட ட்ரெயின் வந்து 6 o'clock. கிளம்பி பாருங்கள், சுத்தமாக இருட்டவே இல்லை. இந்த ஊரில் அதான் ஒரு பெரிய விஷயம். 9 o'clock ஆகினாலும் இருட்டின மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அதுவும் சம்மரில் இன்னும் மோசம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இங்கே ஊட்ஸ்லேருந்து வாசா போலான்னு போகிற வழியில் நிறைய இந்த என்ன சொல்கிறது, பயிர் நிலம்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அப்படியே க்ரீனரியாக, அப்படியே அந்த க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே விண்டோஸ் எல்லாமே நம்ம ஓப்பன்லாம் பண்ண முடியாது, ஃபுல்லாமே க்ளோஸ் தான். ட்ரெயினில், ட்ராமில் எல்லாத்துலேயுமே க்ளோஸ் தான். ஏன்னா கிளைமேட் வந்து அப்படி சில்னஸாக இருக்கிறதால எந்த விண்டோஸுமே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. நடுவில் வந்து டிடிஆர் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்து QR ஸ்கேன் தானே, அப்படியே வந்து ஸ்கேனிங் மிஷின் எடுத்து வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஊட்ஸ்லேருந்து நாங்கள் போகலான்னு வந்த ட்ராவல் வீடியோ. அப்படியே வந்து அந்த வயல்வெளியை பார்த்துட்டே அப்படியே வந்தாச்சு. இப்போ என்ன ஒரு 7 ஆயிருக்குங்க, இன்னுமே இருட்டலை. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நிறைய வீடுலாம் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக வந்து இந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ட்ரெயின் ஜேர்னி. அவ்வளோதான், ஊட்ஸ் பயணம் இனிதே முடிந்தது. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.